Hey guys, it's me Janathan and welcome to Macha Dalcha. ஸோ உங்களோட வீடியோ பார்க்கறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து 2ஆம் தேதி 1ஆம் மாதம் 2023 எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது முன்னிக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்களுக்கு வந்து எல்லாம் சந்தோஷமாக சேர நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து 2ஆம் தேதி 1ஆம் மாதம் செய்கிறேன். ஆனால் இந்த வீடியோ எப்போ நான் பப்ளிஷ் பண்ணான்னு எனக்கே தெரில, ஏன்னா சரியான வேலைகள் இருக்குது. ஸோ வரும்போது இந்த வீடியோ வரும், ஓகேவா? மேபி எனக்கு தெரிஞ்சு கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் வந்து ரெசல்யூஷன் ஒன்று எடுத்திருப்பாங்க. இந்த வருஷம் நான் இப்படி பண்ண போகிறேன், இந்த வருஷம் நான் இப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன். அதே மாதிரி தான் நம்மளும் வந்து 2022 ரெசல்யூஷன் நம்ம எடுத்தோம், ரைட்டா? அது பார்க்கலன்னா போய் பாருங்க. இல்லை சில இது நம்ம வந்து இது பண்ணிட்டோம், சில இது வந்து பண்ணவே முடியல. அதனால இந்த வருஷம் நான் வந்து ரெசல்யூஷன் சொல்றதுக்கு பதிலாக இந்த 2022 நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் அதை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு, இந்த குட்டி குட்டி ஆசை இருக்க சொல்லுவாங்களா, இல்லை அதுவும் ரெசல்யூஷன் தான் சொல்லுவாங்க. அதுதான் நீங்க வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ நேரத்துக்கு கிடக்காம வாங்க நேரம் வீடியோக்குள்ள போகலாம். என்னடா இன்னைக்குள்ள வீடியோ, அதாவது நான் பேசுறது தான், நான் உங்க கூட பேச போற வீடியோ தான். போரிங்கா இருந்துச்சுன்னா நீங்க வெளியாயிட்டு மச்சன் டால்ஸ்லயே வலுவான வீடியோஸ் இருக்கும், அதை நீங்க போய் பார்க்கலாம், ஓகேவா? ஓகே, இந்த 2022 நான் மெயினா இப்போதான் ஃபோன் வரும். ஓகே, இந்த 2022 நான் மெயினாக கற்றுக்கிட்ட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நேரம். அதாவது டைம் இஸ் கோல்டு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் நான் வந்து த வேல்யூ ஆஃப் டைமை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி அந்த டைம் ஓடிடுச்சுன்னா திருப்பியும் அந்த டைம் நம்மளுக்கு திருப்பியும் கிடைக்காது. அதே மாதிரி 2022 நான் பல என்னோட லைஃப் டைமை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால அதுலேருந்து எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, இந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்தந்த டைம் தான் வரும், அதை வந்து நீங்கள் போஸ்ட்போன்லாம் பண்ண முடியாது. ஸோ டைம் வந்து மெயினாக முக்கியம், அது ஒன்று கற்றுக்கிட்டதுலாம். ரெண்டாவது, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓவர் கம் பண்ணி போகலாம் அப்படின்னு ஒரு இதுவும் எனக்கு வந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பிரச்சனை வரும், எவ்வளோ பிரச்சனைக்கு நம்மளை போட்டு முங்கி எடுக்கும். ஆனால் வந்து எல்லா பிரச்சனைக்குமே ஒரு பாதை இருக்கும், நீங்கள் அதை சால்வ் பண்ணி நீங்கள் வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கும். ஸோ அது இந்த 2 தான் வந்து மெயினாக நான் வந்து என்னோட லைஃப்பில் 2022 நான் வந்து கற்றுக்கிட்டது, படிச்சுக்கிட்டது. ஏன்னா அதெல்லாம் வந்து நான் 2022 நான் வந்து செஞ்சு வந்திருக்கேன். ஸோ அதனால தான், ஓகேயா? ஸோ இப்போ நேராக மேட்ருக்கு வருவோம். 2023 நம்ம கால் எடுத்து வச்சு இன்னையோட 2வது நாள், நான் வீடியோ செய்கிறது 2வது நாள். எனக்கு இருக்க அந்த குட்டி குட்டி ஆசை கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகே, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெசல்யூஷனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இருந்தாலும் அது அப்படி தான் வரும், வேறு வழி இல்லை, அது அப்படி தான் வரும். ஓகே, இந்த வருஷத்தோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தோமா, இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நான் வந்து நம்ம மச்சான் டால்ச்சா சேனலில் வந்து குறைஞ்சிது ஒரு 100 வீடியோ நான் போட்டுருணுன்னு ஆசைப்பட்றேன். குறைஞ்சிது ஒரு 100 வீடியோ நான் போட்டுருணும். ஏன்னா போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ஐயோ கணக்கு பண்ணணும்னு நினச்சேன், வீடியோ செய்கிற மண்ணுக்கு மறந்துட்டேன். பரவாயில்ல, அதை நான் எடிட் பண்ணும்போது சைட்டில் அங்கே எழுதி, இந்த சைட்டு எழுதி போட்டுருவேன். ஸோ அங்கே நீங்கள் பார்த்துருக்கேன் ஒரு 2022 எத்தனை வீடியோஸ் நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம், ஓகேயா? ஓகே, 2023 நான் வந்து என்னோட எய்ம் 100 வீடியோ மேக் பண்ணி போடணும், ஷார்ட்ஸ் இல்லாமல், ஓகேவா? ஷார்ட்ஸ் வீடியோ இல்லாமல் ரியல் நீட் வீடியோ, நார்மல் வீடியோஸை வந்து நான் 100 வீடியோ மேக் பண்ணி போடணும், அது ஒரு இது வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பக்குன்னு இருக்கு, பார்ப்போம், எல்லாம் அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு இறங்குவோம். ஓகே, இது 2. 3வது பார்த்தீங்கன்னா வந்து காசு. இந்த வருஷம் வந்து காசை நல்லா தேடணும். காசை தேடி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன செய்கிறேன்னு. இதுதான் வந்து மெயினாக இந்த வருஷத்துக்கு ஒரு 3 இது. ஒன்று இருக்குது, ஆனால் அது நான் போன வருஷமே சொல்லிட்டேன், ஆனால் அது நடக்கலை. ஸோ இந்த வருஷமும் அது சொல்லாமல் வேண்டாம் யோசிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல, சொல்கிறேன், உங்ககிட்ட தான் சொல்கிறேன். ஓகே, இந்த வருஷத்தோட 4வது என்னோட கோல் என்ன பார்த்தீங்கன்னா வந்து
நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபரை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். போன வருஷம் நான் இன்க்ரீஸ் பண்ண சொன்ன சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 1500 to 2000. ஆனால் இந்த வருஷம் வந்து என்னோட எய்ம் பார்த்தீங்கன்னா வந்து 5K இல்லாட்டி 10K சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணியே ஆகிறோம். வேறு வழியே இல்லை, ரீச் பண்ணுறோம். அதுக்கான வீடியோஸை நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? எனக்கு வந்து மெயினாக வந்து உங்களோட ஆதரவு ஒன்று இருந்தால் போதும், உங்களோட சப்போர்ட் இருந்தால் போதும். ரெண்டும் ஒன்று தானே, பரவாயில்ல. இது இருந்தால் போதும், நான் வந்து உங்களுக்கு வீடியோ மேக்ஸ் பண்ணி போடுறேன். அப்புறம் ஒன்று, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த ஃபன்னு இதில் இருந்திருக்காது. ஏன்னா ஃபன்னுங்க வந்து அடுத்து வரப்போகுது. அதுக்கு முன்னுக்கு என்னை மறக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டோம், அவ்வளோதான். ஓகேவா? ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க, ஒரு விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கான பலன் கிடைக்கல, அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா டோன்ட் எவர் கிவ் அப். அது ஒண்டி தான் நான் சொல்ல முடியும். டோன்ட் எவர் கிவ் அப். நீங்கள் வந்து விடாமுயற்சி விடாமல் நீங்கள் பாட்டுக்கு அது செஞ்சுக்கிட்டே இருங்க. எந்த பலனையும் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு அந்த நீங்கள் ஒரு கோல் வச்சுருக்கீங்க, அந்த கோலுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. நடுவில் தண்ணி தாக்கம் எடுக்கும், ஆள் தடிக்க விடும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் உங்கள் கோலுக்காக ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கிட்ட நீங்கள் போய்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதனால யார் இது அது சொல்கிறாங்கன்னு நீங்கள் வந்து டோன்ட் லிசன்லா. ஓகே? 10 பேர் நம்ம கூட இருக்கிறவங்கள ஒரு 5 பேர் இல்லை 6 பேர் இல்லை 7 பேராவது நம்மளை மட்டை தட்டி இறக்கி விடுறவங்க தான் இருப்பான். அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தவன் தான். ஸோ அதனால சொல்கிறேன், இவன் அது சொல்லிட்டான் அது இது சொல்லிட்டான்னு நீங்கள் தயவுசெய்து அதெல்லாம் காதில் போட்டுக்காதீங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் முடியாது, முடிஞ்சு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்ச காரியம், உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா அதுக்காக நீங்கள் ஓடுங்க, அதுக்காக நீங்கள் அவமானப்படுங்க, அதுக்காக நீங்கள் வெக்கப்படுங்க, அதுக்காக நீங்கள் தோல்வியை சந்திச்சுங்க. ஆனால் இதெல்லாம் சந்திச்சாதான், இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணாதான் உங்களான கோல் வந்து நீங்கள் வந்து போயிட்டு அடைய முடியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு மெசேஜ். ஸோ உங்களை நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்குறேன். உங்கள்கிட்ட வீடியோ போகுது. நான் உங்கள் ஜிஎன் ஜெயநாதன். பாய்.